Hi, 10th CBSE Maths Chapter 1 Exercise 1 question number 3 இப்போ நான் explain பண்ண போகிறேன். Again question நல்லா படிங்க. Find the LCM and HCF of the following integer by applying the prime factorization method. அதாவது என்ன integers கொடுத்தாலுமே எல்லாமே integers கொடுத்தாலுமே அதுக்கு prime factorization பண்ணிவிட்டு LCM HCF கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பருக்கு நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிங்க. 17 1 times 17 again 1 time 1. ஸோ 23 1 time 23 1 time again 29 1 time 29 because இது ஆல்ரெடி 17 23 29 எல்லாமே ப்ரைம் நம்பர் தான். ஸோ சேம் டேபிளில் நம்ம பண்ணுறோம், ஒன்றுமே நம்ம பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 17க்கு உங்களுக்கு கிடைச்ச ப்ராடக்ட் 17 into 1, 23க்கு 23 into 1, 29க்கு 29 into 1. இப்போ இந்த 3 நம்பருக்கும் HCF என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இருக்கிறதுலே காமனாக இருக்கிற ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. அதை ஒன்று எடுத்துக்கிறோம். சப்போஸ் இன்னொன்று இருந்ததுன்னா அதையும் நம்ம சேர்த்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ HCF வந்து 1. LCM பார்த்திங்கன்னா லீஸ்ட் காமன் ஃபேக்டர் கிடையாது, ஆக்சுவலாக லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ LCM வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா லீஸ்ட் காமனாக இருக்கிற மல்டிபிள் 1 time வச்சுட்டு அதர் மல்டிபிள்ஸை நீங்கள் அப்படியே போட்டுக்கணும். அதாவது காமனாக இருக்க இந்த 1 ஒன்லி 1 time வச்சுட்டு 17 23 29 இந்த மாதிரி போட்டுக்கணும். அதே நீங்கள் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த மல்டிப்ளிகேஷனை இந்த ரஃப் ஒர்க்கில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது மெயின் ஒர்க்காக இருக்கும், இது ரஃப் ஒர்க்காக இருக்கும். ஸோ LCM அண்ட் HCF ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடில். இந்த இன்டீஜர்ஸ்க்கு என்ன நம்பர் கொடுத்தாலுமே நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம் கொஷனில் தேர்ட் சப்டிவிஷன் 8 9 25. சேம் வே நீங்கள் 8 9 25க்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ரஃப் ஒர்க்கில் பண்ணிக்கோங்க. அதோட ப்ராடக்ட் ஃபேக்டர்ஸோட ப்ராடக்ட்ஸை இங்கே எழுதிக்கோங்க. எழுதிட்டு HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னது, ஹையஸ்ட் காமன் இது மூணுத்துக்குமே காமனாக இருக்கிறது 1 மட்டும்தான், வேறு எதுவுமே இங்கே காமனாக இல்லை. ஸோ அதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு HCF வந்து அப்படின்னா 1 மட்டும்தான். LCM பார்த்தீங்கன்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன் மல்டிபிள் வந்து அகெயின் லீஸ்ட் காமனாக இருக்கிறது 1 மட்டும்தான், 1 எழுதிக்கிறோம். மீதி இருக்கிற எல்லா நம்பர்ஸையுமே நம்ம வந்து எதுவுமே காமனாக இல்லை. இங்கே 2 cube இருக்குது, இங்கே 3 square இருக்குது, இங்கே 5 square இருக்குது. ஸோ ஆனால் இது மூணுமே இங்கே ரிப்பீட்டடாக இல்லை. ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே தான் மல்டிப்ளை பண்ணணும். அது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது காமனாக இருக்கிறது மட்டும் 1 time மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த நார்மல் மல்டிப்ளிகேஷனுக்கு நீங்கள் ரஃப் ஏரியாவை யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கணும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.